ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த தாகத்தை நம்ம எப்படி தணிப்பதற்கு நம்ம நீரை பருகுவோமோ, அதை விட நம்மளுடைய தாகமானது இறைவனிடத்தில் அவ்வளவு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம அவரிடத்தில் போய் அந்த அன்பு செலுத்தும் பொழுது அவரை நாம் முழுவதுமாக அடைந்து விடுகிறோம். மறுபிறவே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இறைவனை வழிபடும் பொழுது தான் நம்ம இந்த பிறவியில் எல்லாத்தையுமே நம்ம கழித்து விட்டு இறைவனிடத்தில் அந்த பக்தியானதை முழுவதுமாக நம்ம செயல்படுத்த முடியும். இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அதற்கான பலனானதை நம்ம முன்கூட்டியே இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்குள்ளே அறிவித்து கொள்ளுவோம். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நமக்கு இவ்வளோ ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அறிந்து அந்த வேலையானதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிப்போம். அப்போ எல்லாமே நாம் தொடங்கும் பொழுதே அதற்கு நம்ம எதிர்பார்ப்பானதை நம்ம வைத்து கொண்டு தான் தொடங்குவோம். எந்த செயலாக இருந்தாலுமே அதற்கு ஏதாவது நமக்கு பலனானது கிடைக்குமா அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்கனவே நாம் நிர்ணயித்து கொண்டு தான் அந்த வேலையை நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அப்போ பண்ணி நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வேலையில் தொடங்கியுமே நமக்கு எதுவுமே கிடைக்காதப்ப அந்த வேலையானதை நம்ம எப்படி மந்தமாக தான் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம இறைவனிடத்துலையுமே அந்த பக்திகளை நம்ம செலுத்துகிறோம். இறைவனிடத்தில் நம்ம பக்தி செலுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நமக்கு எதாவது வழங்குறாரா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உருகி வழிபடுவோம். அழுது புறம்பி நம்ம வழிபடும் பொழுது அவர் நம்மளுடைய தேவைகளை எப்படியாவது நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அவரை வழிபடும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த தேவையானது நமக்கு பூர்த்தி ஆகுவதற்கு காலதாமதங்கள் ஏற்படும். அதை நம்ம அறியாமல் உடனே நமக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இவரை கும்பிட்றோம், இவர் நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேக்காரு, பிறகு நம்ம வழிபடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம மாறிவிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த நம்பிக்கையும் அந்த இடத்துல உடைபட்டு விடுகிறது. அடுத்து வேறு யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு நம்ம வேறு தெய்வத்தை நோக்கி நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிப்போம். ஒன்றே ஒன்று நம்ம எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கணும், எங்கு சுற்றி நம்ம எங்கு திரிந்தாலும் கடைசியில் சிவபெருமானிடம்தான் வந்தாகணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர் தான் எல்லாமே பாவித்து கொண்டு எல்லாராகுமே அவராக தான் இருக்கின்றார். அனைத்து கடவுள்களுக்குமே முழுமுதற் கடவுளாக திகழ்பவர் தான் சிவபெருமான். அவர் ரூபத்தை தான் நம்ம பல ரூபங்களாக நினைத்து கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் இவர் எனக்கு வரம் தரலை அதனால் அவர்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்க வேண்டாம். எல்லாமே ஒரே ஒரு இறைவனாகத்தான் திகழ்கிறவர் சிவபெருமான் தான். அதனால் நம்ம பக்தி செலுத்தும் பொழுது அந்த நம்பிக்கையோடு நம்ம செலுத்துகின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வேண்டியதை அவர் அருளி கொண்டு தான் இருப்பார். எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட வேண்டாம். நமக்கு தேவையானது நம்மளுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் நமக்கு தேவையானது அப்படிங்கிறது இறைவனானப்பட்டவர் நமக்கு பிறவிலேயே வகுத்து வைத்திருப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் மனித பிறவி அப்படிங்கிறது எடுப்பதே சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையானது அமைகின்றது. ஒருவருக்கு நன்றாக அமையலாம், ஒருவருக்கு சோதனையை தர்ற மாதிரி கூட அமையலாம். அப்போ அந்த சோதனையானதை நம்ம எப்படி கடந்து போய் வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா கஷ்டமுள்ள மனிதனுக்குத்தான் அந்த கஷ்டத்தை அவன் கடந்து போவதற்கும் இறைவனை பற்றின வழிபடுவதற்கும் அவனுக்கான அந்த எண்ணங்கள் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா செல்வங்களும் நம்மகிட்ட கிடையாது, நம்மளுக்கு எதுவும் சொத்து கிடையாது, கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கறதுக்கான அவசியம் கிடையாது. இறைவனான பெரும் அந்த செல்வமே நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு இதற்கு மேலே எந்த ஒரு செல்வமும் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே அதுவே நமக்கு ஒரு தெளிவாக இருக்கும். இதை எதுவுமே நம்ம உணராமல் நம்ம பொய்யான உலகத்தில் நம்ம மெய்யான இறைவனை சந்திக்காமலே போயிடுறோம். மனதளவில் நம்ம தியானம் பண்ணி இறைவனானப்பட்டவரை அனுதினமும் நம்ம நினைக்கும் பொழுது நம்ம அவரை முழுவதுமாக ஆட்கொண்டு விடலாம். மறுபிறவி அப்படிங்கிறது நம்ம வேண்டாமல் இந்த உலகத்தில் பிறப்பே அப்படிங்கிறத நம்ம பிணியிலிருந்து முழுவதுமாக விடைபெற்று விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது முழுவதுமாக அவர் நம்மை ஆட்கொண்டு விடுவார். நம்ம எதற்கு பிறந்தோம், எதற்கு வளர்ந்தோம், திரும்ப மடிந்து போகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா இந்த புரிதலானது நமக்கு அறவே இருப்பது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம கடந்து கொண்டு இறைவனுக்கு பணிந்து நாம் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிபாதைகளை அவர் காமித்து கொண்டிருப்பார். அதில் நல்லவைகளும் வரும், கெட்டவைகளும் நம்மளுக்கு துன்புறுத்த வகையில் ஏற்படத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் அதை கடந்து போகி வருவதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மையானது நமக்குள்ள அடிப்படையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆரம்பத்திலே அது புரிந்துவிடும்.
ஒரு செயலானது நம்ம செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ அதில் நம்மளுக்கு தடங்கள் வருதுன்னா அந்த தடங்களை நம்ம அதற்கப்புறம் ஏற்படுத்தாத மாதிரி நடந்து கொண்டு அதில் செயல்படணும். இப்போ பக்தி செலுத்துகிறோம், நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறோம், சிவபெருமானை வழிபடுறோம், தியானத்தை மேற்கொள்கிறோம். அந்த தியானத்தை நம்ம ஒரு தடவை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? ஒரு தடவை நம்ம முதல் தடவை அந்த தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு பலவிதமான எண்ணங்கள் ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கும். எதனால் அந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் பொழுது நம்ம தியானத்தை அப்போ தான் முதல்ல சிவபெருமான் மீது அந்த பற்று வைத்து பக்தியை செலுத்தி நம்ம அவரை வழிபட போகிறோம். ஆனால் அந்த எண்ணங்களானது நமக்கு மேலோங்கி இருக்கும் பொழுது அந்த ஆசைகளின் காரணமாக மனமானது நம்மளுக்கு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம அமைதியான ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்கும் பொழுது அந்த விதையானது மரமாக வளர்வதற்கு காலதாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்போ அந்த விதையானதை நம்ம விதைத்ததுக்கப்புறம் அந்த மரமானதை நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வளர மடுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை போட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளுடைய அந்த எண்ணங்களும் அதே இடத்துல புதைந்து விடுகிறது. அப்போ நம்ம அடிப்படையில் தொடக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த தொடக்கத்தை நம்ம முடிய வரை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு பெரிய சவாலாக இருக்கும். தியானத்தை மேற்கொள்கிறோம், இறைவனை நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஆசைகள்லாம் நம்மளுடைய மனதை சஞ்சலப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அந்த தியானத்தில் முழு கான்சென்ட்ரேட் நம்மளால் பண்ண முடியாது. சிவனை பற்றி நம்ம நினைப்புக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம மனதிற்குள் ஏற்படுத்தி கொள்கிறோம். அவருடைய மந்திரத்தை கூறிட்டு முதல் தடவை பண்ணும்பொழுது நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். மென்மேலும் அந்த நாட்கள் நம்மளுக்கு தொடர தினமும் நம்ம அது பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய மனதானது அந்த மேலோங்கி இருப்பதெல்லாம் அப்படியே கீழே போயிடும். இந்த தியானத்தின் உயர்வானது நமக்கு மேலோங்கி போயிடும். தொடக்கத்தில் எல்லாமே நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். அதை நம்ம போக போக அதையே நம்ம செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு பழகிவிடும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலுமே அந்த வேலையானது நமக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம அதை பழகினதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம தியானத்தை மேற்கொள்கிறோம், இறைவனை நினைக்கிறோம்னா நம்மளுக்கு அடிப்படையில் அவரை புரிந்து கொள்வதற்கும் ஆட்கொள்வதற்கும் கடினமாக இருந்தாலும் போக போக அது நம்மளுக்கு பழகி அதுவே நம்மளுக்கு காலப்போக்கில் ஒரு வழக்கமாக மாறிவிடும். ஏன்னா இவ்வாறான விஷயங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது தான் மனதானதை நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நம்ம ஆன்மாவிற்கு தேவையானதை நம்ம யோசிக்க முடியும். இதுவரையும் நம்ம உடலுக்கு தேவையானதை யோசிச்சிருப்போம். அதற்கப்புறம் நம்மளுடைய உயிரான அந்த ஆன்மாவிற்கு இந்த உலகத்தில் ஒரு தேவை இருக்குதுன்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். அதை எப்படி இந்த உடலை வைத்து நாம் பூர்த்தி செய்வது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இப்பிறவியிலையும் நம்ம கர்மவினையை சேர்க்காமல் அதை கழித்து விட்டு அடுத்தொரு பிறவி இருந்தால் அந்த ஞானத்தானதை நம்ம அடைய முடியும். ஏன்னா சாதாரணமாக நம்ம ஞானம் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட்டால் அது முடியாது. இறைவனை பற்றின அந்த கொஞ்சமாவது புரிதலை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் முழுவதுமே அவரை பற்றின அந்த புரிதலை ஏற்படுத்தி கொள்ளணும்னா அதற்கு பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். இப்போ நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிர் பாசங்களாக இருக்கட்டும், நம்ம உயிரோடு இருக்கும் வரை அவர்களிடம் அந்த அன்பானது இருக்கும். அவர்களும் நம்ம மீது வைக்கின்ற அந்த அன்பு இருக்கும். அது அன்பானது உண்மையான அன்பா போலியான அன்பா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த காலத்திற்கேற்ப அது வெளிவரும். அப்போ அந்த அன்பானது ஒரு குறிப்பிட்ட நம்ம இறந்ததுக்கு பின்னாடியானது எப்படி வருகிறது? உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அது ஆன்மாவாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த ஆன்மா நம்ம கிட்ட தான் இருக்குதுன்னு அந்த ஆன்மா பக்கத்தில் தான் இருக்கும், அந்த உடல் பக்கத்தில் தான். அது எதற்காக அங்கே நிற்குதுன்னா ஏங்கி கொண்டு இருக்கும். நமக்காக இத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறார்களே, இந்த உடலில் எப்படியாவது நம்ம திரும்பியும் போய்விடணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் இருக்கும். ஆனால் அதற்கு அந்த இடத்துல தெரியாது அதனுடைய உயிரானது அந்த இடத்துல பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ திரும்ப திரும்ப அந்த ஆன்மா என்ன பண்ணும்? இந்த உடலுக்குள்ளே எப்படியாவது சேர்ந்து விடணும், திரும்ப அவர்களுடைய அந்த பாசத்தில் நம்ம பிணைந்து இருக்கணும், நம்மளுக்கு நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் அந்த ஆன்மா என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப அந்த உடலுக்குள்ளேயே அந்த போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையை வளர்த்து கொள்ளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவோட உடலை தூக்கிட்டு போய் சிதை மூட்டி எரிச்சிருவாங்க. அது அங்கே பார்த்து அழுது கொண்டே இருக்கும். தன்னுடைய உடலானது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆன்மா அங்கே பார்த்து அதை பார்த்து வருந்தி கொண்டிருக்கும். அப்போ நமக்காக அந்த இடத்துல ஒரு உயிரானது இருக்கும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம வணங்குற நம்ம இறைவன்
எல்லாத்துக்கும் தேவனாக இருக்கிற மகாதேவன் அங்கே நமக்காக வந்து நிற்பார். இந்த பந்த பாசங்கள் எல்லாம் உனக்கு நிரந்தரம் கிடையாது, உனக்காக நான் உணர்த்துவதற்கு தான் இந்த உடலை கொடுத்துருக்கேன், இந்த உயிர் மட்டும்தான் உனக்கு நிரந்தரம், இதை நீ புரிந்து கொள், வா என்னுடன் அப்படின்னு அவர் அழைக்கும் பொழுது நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல இசையாது. எதனால? அவனுக்கு பூராமே அந்த நினப்பானது மனிதர்களிடத்தில் அந்த பந்த பாசத்தில் அந்த மாய ஆசைகள், உலகத்தில் உள்ள அந்த மாய ஆசைகள் மீது இருக்கும் பொழுது அவனுக்கு இறைவன்னா அந்த இடத்துல உணர்ந்திருந்தோம்னா அவனுக்கு தெரியும். சிவத்தை பற்றி நம்ம இப்போ உணர்ந்திருக்கோம், அவர் தான் பரம்பொருள், அவர் தான் இந்த உலகத்தை இயக்குறவர், எல்லாமே அவர் தான். நம்மளுக்கு அந்த பேரின்பம், முக்தி நிலை, பிறவா நிலை அப்படிங்கிறத கொடுக்க போகிறது அவர் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோம். அப்போ நமக்கு தெரியும். ஆனால் அது தெரியாதவங்களுக்கு, அது உணராதவங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அப்போ அந்த இடத்துல திரும்ப அவர்கள் அந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவரிடம் திரும்பியும் அதைத்தான் வேண்டுவாங்க. அப்படி வேண்டும் பொழுது என்ன ஆகிறது? அவர்களுக்கு அதே உடல் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை சிதை மூட்டி எரிச்சிருவாங்க. அவர் அப்படி பண்ணால் அது இயற்கைக்கு நியதியானது. அப்போ திரும்ப அதே உடலில் அந்த உயிரானது சேராரு. அது இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருந்தாலும் இறைவன் அப்படி பண்ண மாட்டார். அது இயற்கைக்கு நியரான செயல். அதனால் வேறு ஒரு உடலை, வேறு ஒரு பிறவியை இறைவன் அந்த ஆன்மாவுக்கு அளிப்பார். அப்பொழுதும் போய் இறைவனை உணர்ந்துட்டு வா, இந்த மாய ஆசைகளை அப்பொழுதாவது வெறுத்துட்டு மனிதர்களுடைய அந்த பந்த பாசங்களுக்கு இணங்கி இருக்காமல் என்னுடைய அந்த பேரின்பத்தை நீ உணரு, என்னை நினைத்து நீ அந்த ஜென்மத் முழுக்க களி அப்படின்னு அவர் சொன்னா கூட நம்மளுடைய அந்த ஆசைகளானது அந்த இடத்துல அவரை ஏற்க மறுத்து விடுகிறது. ஏன்னா இப்படித்தான் நம்ம ஜென்மங்கள் பல எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நம்ம போன ஜென்மத்தில் செய்த அந்த கர்ம வினையின் பயனாக இந்த ஜென்மம் நமக்கு அமைந்து விடுகிறது. நல்லது செய்தோம்னா நல்லதுக்கு ஏற்ப அந்த ஜென்மம், நம்ம துன்பங்களே பிறருக்கு இழைத்து கொண்டு தீய வழிகளில் வாழ்ந்துருந்தோம்னா அதற்காக அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈசனே இறைவனே கதின்னு இருக்கும் பொழுது நமக்கு இதிலிருந்து ஒரு விடுவு காலம் பிறக்குது. யார் நம்மளுக்கு இந்த உயிரையும் உடலையும் கொடுத்தார்களோ அதே அவர்களிடம் இந்த உடலை விட்டு நம்ம உயிராக போய் சேர்ந்து விடுகிறோம். அப்போ நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த நிரந்தரமான பேரின்பம் வேண்டுமா, இல்லை இந்த மாய வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு வாழ்கின்ற இந்த மாய வாழ்க்கை வேண்டுமா அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் புரிந்து கொள்ளணும், இது தவறானது, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதே முதல்ல தவறு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதற்காக பார்த்தீங்கன்னா யாரையுமே போய் உடனே மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லலை. இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உயிர் இருக்கும் பொழுதே இறைவனை தேடணும். அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு தானா? மனித வாழ்க்கை அப்படிங்கிறதே முற்றிலும் ஒரு மாய வாழ்க்கை தான். அப்போ எதற்கு நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும்? இந்த மாயைகள் எல்லாம் கடந்து நம்ம சிவத்தை அடைவது தான் இந்த வாழ்க்கையில் நம்ம பண்ணுகின்ற பெரிய சாதனை. நம்மளை சுற்றி நிறைய கெட்டதுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நிறைய கெட்டதுகள் இருந்தாலும் ஒரே ஒரு நல்லது இருக்கும். அந்த நல்லதை நம்ம பிடிக்கிறோமா அப்படிங்கிறது தான் மெய்யான வாழ்க்கை. நம்மளை சுற்றி மாய ஆசைகள் இருக்கும். சிவத்தை அடைவதற்கு நம்மளுக்கு நிறைய தடங்கள் வரும். உடலில் உயிர் இருக்கும் பொழுது தான் நம்ம சிவத்தை அடைய முடியும். ஏன்னா ஆன்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உடலில் உயிர் இருக்கும்போதே அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நடக்கணும். அதைத்தான் சொல்வது. அதனால் நம்ம உடனே சிவத்தை வழிபடுறோம், இறைவன் ஈசனை வழிபடுறோம், அதனால் மரணித்த உடனே நம்ம இறைவனிடத்தில் போயிடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்க வேண்டாம். பெரிய பெரிய ஞானிகளும் சித்தர்கள்ட்டையும் அந்த குருமார்கள்ட்டையும் நம்ம அறிவுரையின்படி சிவதேடலில் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்ம அவரை முழுமையாக அடைய முடியும். அப்போ நம்மளுக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து விடுவு காலம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிவதேடலில் அவரையே முழு இதாக வணங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த வாழ்வானது கிடைக்கும். அதனால் இந்த மாய ஆசைகளிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளணும். ஏன்னா மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகளை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது இயலாத ஒன்று தான். அவர்களுக்கு ஒரு மேலே ஆசை வந்துருச்சு, ஒரு பொருள் மேதோ எது மேலேயோ ஆசை வந்தாலும் அந்த ஆசைகளை அவர்கள் துறந்து அங்கிருந்து விடுவிடுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து வருவது தான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு தடவை நம்ம இறந்து இதை பற்றி உணர்ந்து கொண்டோம், இந்த பந்த பாசங்கள் எல்லாமே நிரந்தரம் கிடையாது, நம்ம ஆன்மாவாக இருக்கோம். அந்த ஆன்மா எந்த ஒரு உடலோடும் உயிரோடும்
கலந்து விடாது. அதற்குன்னு தனியாக தான் ஒரு உடல் இருக்கும். அதற்கப்புறம் அது அந்த பாசங்களை அது பெருக்கிக் கொள்ளும். உடலானது சிதைந்து விட்டாலும் உயிருக்கு அந்த அழிவானது கிடையாது. அந்த உயிருக்கு ஊட்டத்தை கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இறைவன் எம்பெருமான் தான். அப்போ மரணத்திற்கு பின்னாடி உள்ள இந்த வாழ்க்கையானது இறைவனை எடுத்துக்கொள்கிறார். அதை மட்டும் நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். இருக்கும் பொழுதே, உடல்ல உயிர் இருக்கும் பொழுதே நம்ம சிவதேடல்ல ஈடுபட்டால் மட்டும்தான் அதற்கான பலனை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும். அதனால இந்த மாய ஆசைகளையும் நீங்க தேவையில்லாத கற்பனைகளையும் உங்க மனதிற்குள் வளர்த்து கொள்வதை நீங்க முற்றிலும் தவிர்த்து கொள்வதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுபோல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இறைவனை நேரில் சென்று, அதாவது ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட முடியாது. முதல்ல நம்ம எல்லோருமே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் அப்படிங்கிற ஈசன் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதை உணர்ந்தாலே போதும். தாமதங்கள் நமக்கு வாழ்க்கையில் பலவித தரமான அற்புதங்களை நிகழ்த்த தான் செய்யும். அதனால் எதுவுமே தாமதமாக கிடைக்கி அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறுமை இழந்து அவசரப்பட வேண்டாம். தாமதமாக கிடைத்தாலும் இறைவன் வடிவில் அது தரமானதாக நமக்கு வந்து சேரும். அதனால் கஷ்டங்களையும் துயரங்களையும் தாமதங்களையும் நினைத்து கலங்கி கொண்டு இருக்காமல் எல்லாம் கடந்து கொண்டே போங்கள். எல்லாருமே நம்ம பக்தி செய்யும் பொழுது தான் இறைவனிடத்தில் நம்ம இறைவனை போய் வேண்டுகிறோம். இறைவனுக்கு நம்ம தேவையானதை இறைவனிடத்தில் வேண்டுகிறோம். அவருக்கு அந்த காணிக்கைகளை செலுத்துகிறோம். அது நம்மளுடைய தேவைக்கு இறைவனை போய் வேண்டுகிறோம். அப்போ இறைவனோட பக்கத்தில் நம்ம போகிறோம். ஆனால் இறைவனே ஒருவருடைய அருகில் வராருன்னா அது எப்படி வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொண்டுகள் பல செய்யும் பொழுது பிற உயிர்களிடத்தில் அந்த அன்பு செலுத்தி அவர்களுக்காக நம்ம இறங்கி வேலை பார்க்கும் பொழுதும், பல கோயில்களில் நம்ம தொண்டு பணி செய்யும் பொழுதும் அதற்கான அந்த பலன்களை நம்ம அனுபவிப்போம். அப்போ இறைவன் நமது அருகில் வராரு. அதாவது தன்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிற பாராமல் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்பார்கள் பார்த்தீங்களா, அவர்களுக்கு அருகில் இறைவன் தானாகவே வருவார். அதனால் நம்ம ஒருவருக்கு செய்கின்ற உதவியாக இருக்கட்டும், அவருக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நம்ம செய்யும் பொழுது இறைவனுடைய கருணை நம்ம வழிபடாவிட்டாலும் நம்மளுக்கு அந்த கருணையானது எப்போதுமே இருக்கும். ஆனால் இறைவனை தேடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா கட்டாயம் அவரை நம்ம சிவதேடலில் ஈடுபட்டால் மட்டும்தான் அவரை அடைய முடியும். நம்ம நல்வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறது வேற, இறைவனை தேடுதோம் அப்படிங்கிறது வேற. ஒருவன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுமே செய்யலை, நல்லது மட்டுமே செய்கிறான், தொண்டாட்டி கொன்றே வாழ்ந்து கொண்டே இருக்கிறான், பிறருடைய மனம் புண்படாமலும் பிறருக்கு தேவையானதை செய்து கொண்டே வாழ்கிறான்னா அவனுக்கு அந்த பிறவிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். மற்றபடி இறைவனை தேடணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஈசனை அடைய முடியும். அன்பே சிவம். நீயாக வாழ கற்றுக்கொள். யாரும் உனக்கு வந்து உதவுவார்கள், யாராவது உனக்கு வந்து இந்த வேலையை செய்வார்கள் அப்படின்னு யாரையும் நீ எதிர்பார்க்க தேவை கிடையாது. இது உன் வாழ்க்கை. நீ பக்தி செலுத்தினால் மட்டும்தான் உனக்கு இறைவன் அருள் கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிறவனை நீ பக்தி செலுத்த சொல்லி நீ அதன் மூலியமாக பெறுவது அது பக்தி கிடையாது. நமக்கு பசிச்சா நம்ம தான் போய் உணவு அருந்தணுமே தவிர பக்கத்தில் இருப்பவன் உணவு அருந்ததுனால நம்மளுடைய வயிறானது அந்த இடத்துல நிறையாது. அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களை எதிர்பாராமல் வாழ்வது தான் சிறந்தது. நமக்கு தேவையானதை நம்ம தான் செய்தாகணுமே தவிர மற்றவர்களை என்றையுமே எதிர்பார்க்கக்கூடாது, வேலை வாங்கவும் கூடாது. அதிகாரம் பண்ணி அவர்களிடத்தில் அதை பயன்படுத்தி தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. சக மனிதனாகவும் சிவமாகவும் பார்க்கின்ற மனிதன்தான் இந்த உலகத்தில் மேன்மையான குணமுடையவனாக இருக்கிறான். அதனால் எந்த ஒரு மனிதனையும் கீழாகவும் நினைத்து விடக்கூடாது. அவனை இறைவனாக நீங்கள் பாருங்கள். அப்பொழுது அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செலுத்துகின்ற அந்த அன்பும் அந்த மனிதனிடமிருந்து உங்களுக்கு வரும். சொந்தம் என்று நம்ம சொல்கிறதெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மளுடைய உடல்ல இருந்து அந்த உயிர் பிரிந்துட்டாலே உடலானது அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படாத ஒன்றாக மாறிவிடுகிறது. நம்ம உயிர் தான் எப்பொழுதுமே நிரந்தரம், அந்த ஆத்மா. அப்போ நம்ம இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஆத்மா நம்மளுக்கு அந்த உடலை கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் முக்கியம். அதை விட்டு நம்ம தேவையில்லாத ஆசாபாசங்களை வளர்த்து கொள்வதனால நமக்கு எந்த ஒரு பயனும் இந்த உலகத்தில் வந்து அடைவது கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்து அந்த இளம் பருவத்திலிருந்து நம்மளுடைய அந்த போட்டியானது தொடங்கி விடுகிறது. ஒவ்வொரு மனிதனுடன் அந்த போட்டியானதை நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அவனுடைய நிலையை பார்த்து நம்மளுடைய நிலையை உயர்த்தணும், இல்லை அவன் வாங்கின மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு போட்டி பொறாமை அப்படிங்கிற இந்த சூழல்லையே நம்மளுடைய வாழ்க்கையானது
போய்கொண்டு இருக்கிறது. அப்படி நம்ம போட்டி போட்டும் அந்த இடத்துல வெல்ல முடியலனாலும் நம்ம தோல்விக்குள்ளாயிரும். அதனால நமக்கு பலவிதமான வேதனைகள் தான் உண்டாகும். எந்த வேதனைகள் உண்டாகும்னா, நம்ம அவனால் இருக்க முடியல, அவனை மாதிரி வாழ முடியல, அப்படி இப்படின்னு பல வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அவர்களால் முடியுது, நம்மளால் முடியலை அப்படிங்கிற அந்த இடம்லாம் இந்த இடத்துக்கு பேச்சே கிடையாது. எல்லாராலையும் முடியத்தான் செய்யும். என்ன, அவர்கள் வைக்கின்ற அந்த வழி வேறு, நம்மளுக்கு அந்த வழி தெரியலை. அந்த வழி தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு நன்மையே என்று நினைத்துக்கொள். ஏன்னா அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. இறைவன் உன்னை தனியாக உன்னுடைய அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உன்னைய தன்னிடம் இழுத்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறாரு. அதனால் நீ அந்த நிலைக்கு போகலை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டு மனிதர்களோடு போராடி தோற்பதை விட ஒரு தடவை இறைவனோட அந்த போராட்டத்தில் நீ ஈடுபட்டு இறைவனிடம் நீ ஜெயித்து அந்த முக்தியை அடைந்து விடுவதுதான் உனக்கு வாழ்வில் சிறந்தது. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத மனிதர்கள் போடும் இந்த கணக்கில் மாட்டிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த சேட்டைகளுக்கேற்ப நீயும் அந்த சேட்டைகள் புரிவதனால உனக்கு எந்த ஒரு பயனும் வந்து அடைவது கிடையாது. எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு ஆரம்பத்திலிருந்தே சொல்வது தான். அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அது அவர்களுக்கு பிறவிலே வந்த குணம்தான். சிவத்தை உணராதவரை எல்லா மனிதனும் ஆடிக்கொண்டுதான் இருப்பான். இறைவன் ஒரு ஆட்டம் ஆடும் பொழுதுதான் இந்த மனிதர்களுக்கு அவரை பற்றின அந்த சிந்தை புரிய வருகிறது. அப்போ இறைவனுடைய அந்த ஆடும் வரை நம்ம காத்திருக்க தேவை கிடையாது. நம்ம உணர்ந்துட்டோம். உணர்ந்துங்கிற பட்சத்தில் நம்ம இறைவனை அடைவதற்கு அவரோடு ஒரு தடவை அந்த போட்டி போட்டு அவரை வென்று விடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த உலகத்தில் ஒன்று கிடைக்கணும்னா மனிதன் எவ்வளவு எல்லைக்கு வேண்டுமானாலும் செய்வான், அதற்காக எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படுறான். ஆனால் இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த தேடலில் ஈடுபடும் பொழுது அவனுடைய மனமானது அந்த இடத்துல இசைய மறுக்கிறது. அதனால் இறைவனை பற்றி நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தடவை அவரோடு போட்டி போட்டு அந்த அவருடைய இறையை நம்ம எப்படியாவது அந்த அருளை பெற்று விடணும் அப்படிங்கிற அந்த நோக்கில் முழு முயற்சி நம்ம ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அவரை வெற்றி பெற்று விடலாம். அவரோட அந்த முக்தி நிலை அடைந்து அவரோடையே நம்ம ஜோதியாக ஐக்கியமாகி விடலாம். அதனால் நம்மளுக்கு தேவையான அந்த பேரின்பத்தை நம்ம அடையணுமே தவிர இந்த மனித வாழ்க்கையிலிருந்து சற்று நம்ம விலகி இருப்பது தான் நல்லது. உடலில் உயிர் இருக்கும் போதே ஈசனை ஆறத் தழுவிக்கொள். உன் ஆன்மாவுக்கு அவனை ஆறத் தழுவும் பாக்கியம் கிடையாது. ஆன்மா உடல் இல்லாதது, உணர்வு இல்லாதது. அவனை உணரதான் இவ்வுடல் படைக்கப்பட்டிருக்கிறது. அன்புடன் ஈசனடி தேடி. இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவனின்றி நிரந்தரமானது எதுவுமே இல்லை. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. அவர் இல்லையில் இந்த உலகத்துல எந்த ஒரு அணுவும், இந்த பிரபஞ்சத்து அப்படிங்கிறது எந்த ஒரு சிறு துகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் போகும். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தனையற்ற தனிமை வேண்டும், மனம் மறத்திட வேண்டும், தன்னிலை மறந்திருக்க வேண்டும், மயக்கம் மறந்திட வேண்டும், உள்ளொளி பெருக வேண்டும், உண்மை நிலை அறிய வேண்டும், உன்னுடன் கலக்க வேண்டும், சிவமாகவே மாறிவிட வேண்டும் என்றும். ஓம் நம சிவாய நமக.